ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சமீஸ் ஜெனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற ரெசிபி சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான லெமன் கேக் அப்படின்னோடனே ரொம்ப பிடிக்குமா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துருங்க. ஓவனில் இல்லாதவங்க கூட இதை செய்யலாம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரி, ரொம்ப லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இப்போது கேக் பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப்பு பால், அது கூட சேர்ந்து 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். பால் வந்து வெதுவெதுப்பான பாலாக தான் இருக்கணும். ரொம்ப சில் மில்க் அது மாதிரிலாம் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி பட்டரும் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் நல்லா கொஞ்சம் மெல்ட்டான மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுனாக்கா ஒரு 1/2 hour முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருங்க. இப்போ வந்து பாலையும் பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வார்ம் மில்கில் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். பாலும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆனோடனே 1/2 கப் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். சுகரை மிக்ஸியில் நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சுகர் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் பட்டர் மில்க் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து எப்போதுமே வந்து 2 விரலால் எடுத்து சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு தான் சேர்க்கணும். எல்லாத்தையும் சலித்து நம்ம அந்த மில்க் கூட சேர்த்துக்கலாம். மாவை நல்லா சலிச்சுட்டு விஸ்கு வச்சு நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அது கூட சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன். லெமன் ஜூஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து புளிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது மற்ற இன்க்ரீடியன்ஸ் போடுறதுனால நல்லா பேலன்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். புளிப்பு இருக்காது. ஆனால் அந்த புளிப்போடு கலந்த சுவையில் நல்ல ஒரு அருமையான ஃப்ளேவரில் இருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லெமன் செஸ்ட் எடுத்துக்கலாம். லெமன் தோல் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சீவலில் லெமனோட அந்த எல்லோ கலர் இருக்குல்ல, எல்லோ கலர் இல்லைன்னா க்ரீன் கலரை மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஒயிட் பார்ட்டை நம்ம வந்து செதுக்கி எடுக்க வேணாம். ஏன்னா வந்து ஒயிட் பார்ட் வந்து கொஞ்சம் கசக்கும். அதனால் இந்த எல்லோ பார்ட்டாக வந்து நல்லா வந்து துருவி எடுத்துக்கோங்க. இப்போ விஸ்கு எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைடில் இருக்கிற எல்லா மாவையும் எடுத்து விட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ண வேணால், லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து ஒரு கேக் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் வந்து லைட்டாக வந்து ஆயில் தடவிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்தாலும் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை அந்த கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். நான் ரெக்டாங்கிள் சைஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ உங்ககிட்ட ரவுண்ட் இருந்துச்சுனாலும் நீங்கள் எந்த கேக் டின் வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லா பேட்டரையுமே அதில் மாற்றிட்டு நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுருங்க. மேலே இருக்கிற அந்த பபிள்ஸ் எல்லாமே வந்து போயிடும். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பபிள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். மேலே ஃப்ளேவருக்காக மறுபடியும் வந்து நான் வந்து லெமன் தோலை துருவி போடுறேன். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். ஒயிட் பார்ட்டை எடுக்க வேணாம், அது ரொம்ப கசக்கும். அதனால் நீங்கள் எல்லோ பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ டேப் பண்ணிவிட்டு நான் வந்து மைக்ரோ ஓவனில் வச்சுக்கிறேன். நான் இப்போ ஓவனை 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள்ளே வச்சு ஒரு 1/2 hourல கரெக்டாக வெந்துருச்சு. சூப்பராக நான் எடுத்துட்டேன். ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருந்தேன். இப்போ அவன் இல்லாதவங்க கடாயில் கீழே உப்பு போட்டு ஸ்டாண்டு போட்டு அதில் ப்ரீ ஹீட் பண்ணி நீங்கள் வச்சு எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ ட்ரீம் கேக் போட்டிருக்கேன், அதில் சொல்லியிருக்கேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சூப்பராக எனக்கு 30 மினிட்ஸில் சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் கொடுக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் பட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சைடில் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி பண்ணணும். இப்போ லைட்டாக வந்து இதில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மிக்ஸ் பண்ண பாலை அதில் ஊற்றிக்கலாம்.
இப்படி பண்ணும்போது கேக் வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்ட் மாய்ஸ்டாகவும் இருக்கும். சுகர் மிக்சர் ஊற்றுனதுக்கு அப்புறமா ரொம்ப பத்திரமா இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஏன்னா கேக் வந்து நல்ல மாய்ஸ்டாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்து உடஞ்சிரும். ரொம்ப பத்திரமா மாற்றிட்டு திருப்பி விட்டுருங்க. இதுக்கு மேலே ஒரு மிக்சிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். அது கூட ஏற்கனவே கலந்து வச்சுருக்கேன் மில்க்கையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸிங்கை நம்ம கேக் வந்து மேலே இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து புளிப்பு இனிப்பு கலந்த ஒரு ஃப்ளேவரில் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு தேடி வந்து கமெண்ட்டில் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. லாஸ்ட் டைம் போட்ட ட்ரீம் கேக்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். கண்டிப்பாக புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நம்ம சேனலில் இனிமேல் கேக் வீடியோஸும் அடிக்கடி வரும். உங்களுக்கு என்ன கேக் பிடிக்கும், என்ன கேக் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கேக் ரெசிப்பியை கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், சூப்பரான கேக் ரெசிபி வந்து இன்றைக்கி பார்த்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சந்திக்கலாம் இன்னொரு வீடியோவில். டேக் கேர், பாய்.